பௌர்ணமி பூஜையில் திடீரென நடந்த அதிசயம் எங்கன்னு தெரியுமா? அதை பற்றி தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த அதிசயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்போங்க, எத்தனையோ வழிபாடும் செஞ்சுருப்போம். சிலரோட வேண்டுதல் உடனே நிறைவேறுக்கும், சிலரோட வேண்டுதல் கொஞ்சம் காலதாமதம் கூட இருக்கும். ஆனால் மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறு அதிசயங்களை செஞ்ச ஒரு மகான் நேற்று இரவு பௌர்ணமி பூஜையில் நடத்த அதிசயத்தை பற்றி தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று நடந்த பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறது ஒரு சாதாரண பௌர்ணமியே கிடையாதுங்க. அந்த இரவில் நடந்த ஒரு அதிசயம், ஒரு சிறப்பான அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோன்னு தெரியலிங்க, ஆனால் பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்ட சில பேருக்கு அடுத்த நாள் காலையிலேயே வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு. அதை எங்கே அப்படின்னு தெரியுமா? அது கணக்கம்பட்டியில் தாங்க. கணக்கம்பட்டி சித்தர் நடத்திய அதிசயம் தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற இங்கே எப்படி போய் வழிபாடு செஞ்சால் சிறப்பான உயர்வை பெறலாம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கணக்கன்பட்டியில் நடைபெறக்கூடிய அமாவாசை பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிற ஒருத்தரோட வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க. அங்கே வந்த சில பேரை கேட்கும்போது வேலை இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இங்கே வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைச்சதாகவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு நோய் குறைய ஆரம்பிச்சதாகவும் சொன்னாங்க. இன்னொருத்தருக்கு மனசில் அமைதியே இல்லாமல் ரொம்பவுமே குழப்பமாக இருந்த சூழல் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பூஜையில் கலந்துக்கிட்டவங்களுக்கு எப்படி வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றம் நடக்குது, இது சாத்தியமா, அப்படி அந்த சித்தர் என்ன பண்ணுறாரு, இதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வர போகிறீங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சித்தர் அப்படின்னு சொன்னால் அவங்க சாதாரண மனிதரே முதல்ல கிடையாதுங்க. தெய்வ சக்தியை நேரடியாக அனுபவிச்சவங்க. பௌர்ணமி நாளில் சந்திரன் முழு சக்தியோடு இருக்கும். அந்த நேரத்தில் சித்தருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையிலுமே அவங்களோட சக்தி அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சிருக்கும். அதனால தான் பழைய காலத்திலிருந்தே பௌர்ணமி இரவு சித்தர் தரிசனம் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. நேற்று நடந்த பூஜையில் ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. பூஜை நடந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு திடீர் மண் வாசனையும் அதோடு சேர்ந்த ஒரு அற்புதமான அமைதியும் அங்கே இருக்கிறவங்களால உணர முடிஞ்சுது. அங்கே இருந்த பல பேருக்குமே யாரோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற உள்ளுணர்வு ஏற்பட்டுச்சு. இந்த நேரத்தில் சிலர் கண்களை மூடி ஐயாவை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இறைவன் நேரடியாக ஆசீர்வாதம் தந்தது போலவுமே உணர்ந்ததா சொன்னாங்க. இவ்வளவு சிறப்புகளுமே நேற்று பூஜையில் நடந்திருக்கு. அங்கே வந்த அனைத்து பக்தர்களுமே இறைவனோட பரிபூரண அருளையும் பெற்றதா சொன்னாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி சித்தர் பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டா மனசில் இருக்கிற குழப்பம் தீரும். நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன் பிரச்சனை வருது, ஏன் துன்பம் வருது அப்படின்னு கூட தெரியாமல் இருப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய குழப்பமான சூழலில் நீங்கள் கணக்கன்பட்டி சித்தரை பௌர்ணமி பூஜையிலையோ அமாவாசை பூஜையிலையோ தரிசனம் செய்யும்போது உங்கள் மனசில் இருக்கிற மன அழுத்தம் குறையிறத நீங்கள் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ தடை வந்தாலும் சரிங்க, அந்த தடைகளை நீக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் இறைவனின் அருளால் பெறலாம். தடைப்பட்ட வேலை சிறப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், தீய சக்திகளோட தாக்கம் குறையும். உங்ககிட்ட இருந்து தீய சக்தி விலகுவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் இங்கே போய் வழிபாடு செஞ்சால் பெறலாம். வீட்லேயுமே ஒரு சூழல் அமைதியானதாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் தேடி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் தேடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வந்தால் நல்ல ஒரு விடை கிடைக்குங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு பெற என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் கணக்கம்பட்டி. பழனியிலேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த கணக்கம்பட்டி. இங்கே கணக்கம்பட்டியில் வாழ்ந்த சித்தர் ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற இறைவனாக இப்போ இருக்கிறாரு. தன்னோட வாழ்க்கையை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணம் செஞ்சு தினமுமே கடவுளுக்காக பணியாற்றி வந்தவர் தான் இவர். உடல் முழுவதும் பச்சை நிறை கொண்ட சட்டையை, அதுக்கப்புறம் அழுக்கு வேட்டியை மட்டுமே இவர் அணிஞ்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை வச்சிட்டு இருப்பார். அதனை எங்கே போனாலும் தூக்கிட்டு தான் போவார். அந்த மூட்டையை யாராச்சும் தொட வந்தால் ரொம்பவுமே கோபமாக கத்தி அவங்கள விரட்டிடுவார். கடவுளோட அனுகிரகத்தால் பல்வேறு வகையான அற்புதங்களையும் நிகழ்த்தி இப்போ அவர் ஜீவ சமாதியும் அடைஞ்சிருக்காரு. அங்கே போய் நீங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் திருப்பு முனைகள் ஏற்படுவதை உணர முடியுங்க.
அதனால தான் சொன்னோம், நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இங்கே வந்து வழிபாடு செய்யுங்கன்னு. பௌர்ணமி நாளையில் காலையிலையோ அல்லது மாலை நேரத்திலோ நீங்கள் இங்கே வர்றது சிறப்பு. அங்கே போய் தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் நெய் தீபம் ஏற்றிட்டு மனசில் ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க. பல விஷயத்தை எப்பவுமே எங்கே போனாலும் வேண்டாதீங்க. உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுக்குற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் விட்டு தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றி இறைவன்கிட்ட வழிபாடு செய்யுங்க. அப்படி செய்கிறப்போ ஓம் சித்தர் சரணம் அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ கூட கணக்கம்பட்டை ஐயாவை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்பிக்கையோடு ஓம் சித்தர் சரணம் அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவு பண்ணுங்கள். ஐயாவோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு செழிப்பு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக ஐயா கிட்ட நாங்களுமே எங்கள் சேனல் சார்பாக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். அதே போல் நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான மெத்தடு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல மனசை சுத்தப்படுத்துங்க. நிறைய எண்ணம் இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையில் இப்படி வரணும் அப்படி வரணும், மற்றவங்க வந்து உங்களை சொன்ன விஷயம் போட்டு குழப்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் எதையுமே யோசிக்கக்கூடாதுங்க. மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனையில் ஈடுபடணும். பிரார்த்தனை செய்யும்போது கோபமோ சந்தேகமோ மற்றவங்களை பற்றின எண்ணமோ கண்டிப்பாக வரக்கூடாதுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் மனசில் இருக்கணும். நிலைநிறுத்துங்க உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனையை, அது மட்டும் போதாது. முழு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்யணும். இறைவனை மனசார நம்பணும். முடிஞ்ச வரைக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. ரொம்பவுமே சிறப்பு இது. சித்தர்கள் ஒரே ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, அது என்ன தெரியுமா? உங்களோட உண்மையான மனசு தாங்க. அதனால தான் யாரை பற்றின எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் இறை வழிபாடு செய்யும் பொழுது மனசை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லது. சூரியன் வெளிச்சம் கொடுக்குது இல்லையா, அந்த வெளிச்சத்தை வாங்கி தான் சந்திரனுமே ஒளியை தராரு. சந்திரன் மனசுக்கு அமைதியை கொடுக்குற ஒரு கிரகம். அதே மாதிரி தாங்க தெய்வம் நமக்கு நேராக சக்தியெல்லாம் கொடுக்காது. சித்தர்கள் நமக்கு அந்த ஒரு அனுபவத்தை நேரடியாக கொடுக்குறாங்க. நீங்கள் இவ்வளவு நாள் தேடியது வெளியிலலாம் கிடையவே கிடையாது, உங்களுக்குள்ள தான் இருக்குது. ஆனால் அதை திறக்க ஒரு கதவு வேணும்ல, அந்த கதவு தான் இந்த சித்தர் பௌர்ணமி வழிபாடு. இந்த வழிபாடில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதை கண் கூட நீங்கள் காண முடியும். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இது சாதாரணமாக வந்தது கிடையாது. உங்களுக்கான ஒரு அழைப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ரெடியாகுங்க. இந்த பௌர்ணமியில் விட்டுட்டிங்களா, அடுத்த பௌர்ணமியிலையோ அடுத்த அமாவாசையிலையோ நீங்கள் கணக்கன்பட்டி போய் சித்தர் வழிபாடை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. இப்போ நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னு சொன்னோம்ல, அந்த முறைப்படி கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நன்மை நடக்கும். இதுவரை ஏற்பட்ட பிரச்சனை விலகும். இந்த மாதிரி ஆன்மீக ரகசியத்தை தெரிஞ்சுக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சித்தர் தலம் பற்றினும் சித்தர் செய்த அதிசயத்தை பற்றினும் சொல்ல போகிறோம். அதனால தான் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சித்தர் அருள் உங்களோட எப்பவுமே இருக்கும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அது என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடவை என்னால் முடியல அப்படின்னு நினச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். அந்த ஒவ்வொரு தடவையுமே உங்கள் உள்ள ஒரு சக்தி இருந்துச்சு, அதனால தான் அந்த கேள்வி உங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அதை யாரும் வந்து உங்களுக்கு நேரடியாக சொல்லலை. உங்கள் மனசு திடீர்னு அப்படி யோசிச்சிருக்கோம். அது ஏன் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? சித்தர் எப்பவுமே வெளியிலலாம் கிடையாதுங்க, அவங்க நம்மோட மனசுக்குள்ளே தான் இருக்காங்க. நம்ம மனசு அதனால தான் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் அவங்க பேசுகிற குரல் நமக்கு கண்டிப்பாக கேட்கும். நேற்று கூட பௌர்ணமியில் நடந்த அதிசயம் இதுதான். அது வெளியிலலாம் நடக்கலை. பல பேர் தெரிஞ்சு இந்த மாதிரி வீடியோ போட அந்த மாதிரிலாம் இல்லை, ஒருத்தரோட மனசுலேயுமே நிகழ்ந்த ஒரு அதிசயம். பல பேரோட உள்ள ஒரு மாற்றம் ஆரம்பிச்சிச்சு. பயம் தைரியமாக மாற ஆரம்பிச்சுது, கவலை நம்பிக்கையாக மாறுச்சு, இருள் கூட வெளிச்சமாக மாற ஆரம்பித்த தருணம் தான் நேற்று பௌர்ணமி பூஜையில் நடந்த உண்மையான அதிசயம். நீங்கள் அந்த பூஜைக்கு போக முடியல அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற இந்த ஒரு நிமிஷம் உங்களோட வாழ்க்கையில் புதுசாக ஒரு ஆரம்பம் உருவாகுதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ கூட உங்கள் கண்களை மூடி ஒரு 10 வினாடி உங்கள் மனசில் சொல்லுங்கள், எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டு அப்படின்னு. முதல்ல அதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லணும். நம்புங்க, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சைகைகளால் உங்களுக்கான பதில் கண்முன்னே வந்து நிற்கும். அதுதாங்க சித்தர் அருள். நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும் போதும். மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. இறைவனின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சித்தரை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட உண்மையான அன்பும் சுத்தமான மனசும் இருந்தால் போதும், அவங்களே உங்களை தேடி வருவாங்க. இந்த கணக்கம்பட்டி ஐயாவின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வும் நன்மையும் உண்டாக நாங்களுமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.
சாதாரண மனிதராக வாழ்ந்து இன்று இறைவனாக இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி ஐயாவின் அருள் எப்பவுமே வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்காவில் உட்பட்ட கணக்கம்பட்டி கிராமத்தில் அழுக்குமுட்டை சித்தர் சமாதி அமைஞ்சிருக்கு. இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைச்சு இன்று வரை சிறப்பாக பூஜை செஞ்சு வழிபட்டுட்டு வராங்க. தினந்தோறுமே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருவது வழக்கமாக இருக்குது. கணக்கம்பட்டி சித்தர் எந்த நேரமும் பாருங்க பக்தர்களுக்கு சிறப்பாக அவரோட புன்னகையால் அருள் பாலிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் சென்று வழிபட வேண்டிய சித்தர் தலம் இதுதாங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நன்மை நடக்கும். சித்தர் அருள் பரிபூர்ணமாக கிடக்கும். மனசார நம்புங்க, நல்லது நடக்கும்.